ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வெளியில் கிளம்பியிருந்தோங்க. காந்திபுரம் வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு வர்ற வழியில் இந்த ஜவ்வு மிட்டாய் செய்கிறவங்கள நாங்கள் பார்த்தோங்க. அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ண நின்றுட்டு இருந்தார். சரி இந்த பக்கம் வந்தால் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். கரெக்டாக நாங்கள் எங்கே நின்றுட்டுருக்கோமோ அதே இடத்துக்கு ரோடு கிராஸ் பண்ணி கரெக்டாக வந்தாருங்க. சரி ஜவ்வு மிட்டாய் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டோம். ஒரு மிட்டாய் வந்துட்டு 20 ரூபாய் சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோங்க. என்ன வேணும்னு கேட்டார். நான் வந்து மயில் வேணும்னு சொன்னேன். எனக்கு வந்து முதல்ல மயில் பொம்மை செஞ்சு ஜவ்வு மிட்டாயில் கையில் வாங்கிக்கிறீங்களா இல்லை வாட்ச் மாதிரி கட்டிக்கிறீங்களான்னாரு. எனக்கு வாட்ச் மாதிரி கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. 90s கிட்ஸ் இதை மறக்கவே மாட்டாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது இது மாதிரி கட்டியிருக்கேங்க. நான் வந்து மேக்ஸிமம் வாட்ச் தான் வாங்குவேன். இப்போது எனக்கு வாட்ச் கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கட்டிட்டு இந்த ஜவ்வு மிட்டாய் நம்ம இழுத்து இழுத்து சாப்பிட்டுட்ருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். 90s கிட்ஸ் யாரும் இதை மறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என் பையன்கிட்ட கேட்டாங்க என்ன வேணும்னு. அவன் வந்து தேள் வேணும் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு தேள் அந்த சேஃபில் தேள் சேஃபில் தான் மிட்டாய் செஞ்சிட்ருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக கடகடன்னு அவர் செஞ்சுட்டாருங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே 2 பேர்த்துக்குமே செஞ்சு கொடுத்துட்டாரு. ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாரு. என் பையனும் எனக்கு கையிலேயே வாட்ச் மாதிரி கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவனுக்கும் தேள் மிட்டாய் கட்டி விட்டுட்டாங்க. இந்த ஜவ்வு மிட்டாய் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நாள் கழித்து பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏதாவது திருவிழாவுக்கு போனோம்னா அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஆண்டுவே போகிற வழியில் இவங்கள பார்த்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அந்த பொம்மையும் ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே அமௌண்ட் கொடுத்து சேஞ்ச் வாங்கிட்டு இருந்தான் என்னோடய பையன். இன்றைக்கி நம்மளோட மலரும் நினைவுகள் இந்த ஜவ்வு மிட்டாய் வாங்கினது ரொம்பவே சந்தோஷங்க. உங்களுக்கு இந்த ஜவ்வு மிட்டாயெல்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட இது மாதிரி சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.